தன்னோட பொண்ணு முன்னாடி அவமானப்பட்ட செக்யூரிட்டி மறுபடியும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நடுராத்திரியே கிளம்பிடுறாரு. இதே சமயத்துல திருடின நகையெல்லாம் வித்து அந்த காசை வச்சு இப்ப ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறான். இப்ப செக்யூரிட்டி ஹாஸ்பிடல் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிசல்ட் எடுத்து கொண்டு போய் போலீஸ்காரன்ட்ட காட்டுறாரு. அந்த போலீஸ்காரரும் கேஸே கொடுக்கல, நீங்க ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு பாடுபடுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு நிம்மதியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நகையை கொள்ள அடிச்சவன் அந்த வயசான செக்யூரிட்டி நம்ம மாட்டி விட்டுமேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். பாக்குற இடமெல்லாம் செக்யூரிட்டி முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. வேற வழி இல்லாம அவன் பொண்டாட்டிகிட்டையும் சொல்லிடுறான். ஆனா அவன் பொண்டாட்டி பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து முதல்ல அந்த நகையை திருப்பி கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்கிற நம்ம செக்யூரிட்டியை போலீஸ்காரங்க மறுபடியும் பிடிச்சி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. இதே சமயத்துல குடிச்சிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு வர்ற நம்ம திருட்டு பையல பார்த்து அந்த போலீஸ்காரங்க பிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில உட்கார்ந்து இருக்கும்போது அந்த குடிகாரனை பார்த்து விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பா பேரை சொல்லும்போது தான் இப்ப நம்ம செக்யூரிட்டிக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆர்மிக்காரரும் அவங்களோட அப்பாவும் ரெண்டு பேரும் ஆர்மில இருந்ததனால ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இப்ப செக்யூரிட்டி நகைக்கடையில வேலை பார்க்குற பையன் கிட்ட கொடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்குறான். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாத்தையும் பண்ணது ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பையன் தான். இப்ப நேரா அவர் வீட்டுக்கு போறாரு. செக்யூரிட்டியை பார்த்ததும் அந்த நகைத்திருட வேகமா ஓடி போய் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறான். இத பார்த்து தங்கச்சி இது யாருன்னு கேட்கறாரு. இப்போ அவரு என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான் இவன், அதனால தான் அங்க வந்தமான்னு சொல்லி சமாளிச்சுட்டு இந்த செக்யூரிட்டி எதுவுமே சொல்லாம வெளியே வந்துடுறாரு.